வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் எனப்படும் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் வருகிற பஞ்சமி தினம் அன்னைக்கு வராகி அன்னையை வழிபட குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியை காணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் ஈடுபட்டாலும் வராகி அன்னையை வணங்கி செயல்பட வெற்றி கிடைக்கும் என்பதனால பஞ்சமி தினம் அன்னைக்கு வராகி வழிபாடு முக்கியமானது. பைரவர் வழிபாட்டில் தேய்பிறை அஷ்டமி சிறப்பானது போல் வராகி அன்னை வழிபாட்டில் தேய்பிறை பஞ்சமி சிறப்பானதாக கருதப்படுது. ஏனென்றால் ஒரு தேய்பிறை பஞ்சமி திதி என்று தான் வராகி அம்மன் அவதரித்தார் என்றும் கூறப்படுது. எனவே தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அம்மனுக்கு தேங்காயில் விளக்கேற்றி வழிபடுறதுனால பலவித ஏற்றங்கள் கிடைக்கும். வராகி அன்னையை பஞ்சமி திதி என்று மட்டும் இல்லாமல் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வரும் தினங்களிலும் வழிபடுவது நல்லது. பஞ்சமி திதி அன்று காலையில் எழுந்து குளித்து நீராடி பூஜை அறையில் இருக்கும் வராகி அன்னையின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து சூடமேற்றி வழிபட வேண்டும். அதோடு விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி காலை முதல் மாலை வரை விரதம் இருக்க வேண்டும். மாலையில் வராகி அம்மனுக்கு பானகம், உளுந்துவடை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மாதுளை, சிவப்பு அவல், பட்டு போன்ற இனிப்பு, பாயாசம் போன்ற பொருட்களில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்து விரதத்தை முடிக்கலாம். வேண்டுதல்கள் நிறைவேற சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக தொழிலில் எதிர்கொள்ளும் சவால்கள், இடர்பாடுகள், எதிர்ப்புகள் அனைத்தும் வெற்றி கண்டு தொழிலில் வளர்ச்சியும் காண முடியும். மேலும் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அனைவரும் காணாமல் போவார்கள். வராகி அம்மனை நேரில் சென்று வழிபட முடியாதவர்கள் செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி மற்றும் அமாவாசை திதிகளில் அம்மனை மனதார நினைத்து வீட்டிலேயே அகல்விளக்கு ஏற்றியும் வணங்கலாம். வராகி அம்மனை எந்தெந்த நாளில் வழிபடணும் அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மற்றவங்களுக்கும் தெரியபடி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.